டேய் யாரா நீ? எங்க போற? இது எங்க வீடுங்கண்ணா. உங்க வீடா? என்னடா காது குத்துறியா? இல்லைங்கண்ணா, உங்க முதலாளி இருக்கார்ல மிஸ்டர் தங்குதுரை, அவரோட ஒரே பையன் விஷ்ணு நான் தான். எங்க முதலாளிக்கு புள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது. என்னடா ரீல் ஊரியா? என்னோட இங்க வாங்கண்ணே, நம்ம முதலாளியோட புள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரீல் ஊறான். யாரான்றது விட நம்மளால கவனிச்சுக்கிறேன். ஏண்டா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிருந்தா நாங்க உன்னை நம்பிடுவோம்னு பாத்தியா? ஐயாவுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுருட்டி போக வந்திருக்கியா? நாம வேணாண்ட பேசுங்க, புடிச்சு ரெண்டு நாங்க போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். என்னப்பா இது ஹீரோ கணக்கா ஜம்ப் பண்றான்? பாஸ் பாஸ் என்ன பண்ற? உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ். ஐயோ திருட்டு பையனா? பாஸ் உங்களை புலின்னு நினைச்சேன், நீங்க பூனை மாதிரி உள்ள நுழைறீங்களே. யாரா புனின்னு சொன்ன? போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாழும் கேடம் எடுக்க வேணா? போருக்கு தயாராயிட்டேன், புறப்படு. நீங்க விடுங்கடா, இந்த பொடியை நான் டீல் பண்றேன். ஏய் யார் நீ? யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. சொல்லு. நீங்களா நான் சொல்றேன் நம்புங்கண்ணா. பாக்க ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி தெரியுறீங்க. நான் அவரோட ஒரே பிள்ளைங்கண்ணா, அதுவும் தவறுந்து பெத்த பிள்ளை. அவரு சுத்தாத கோயில் இல்ல, குளிக்காத குளம் இல்ல. ஏன் அவ்வளவு வழுக்கா? இல்லைங்கண்ணா, அவ்வளவு பக்தி. இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தாருண்ணா. அப்போ ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பா சொன்னாரு, டேய் மடையா, இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா. ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டிய ஒரு 2 வாட்டி சுத்துன்னாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? எங்க அம்மாவை அவர் சொன்னபடி சுத்தினாரு. அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தன்ல. அடேங்கப்பா, உங்க அப்பா என்ன வேகம். அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? கதை நல்லா தான் இருக்கு. அத நம்புறதுக்கு நான் மாங்காய் வடை இல்லையே. நீங்க மாங்கான் யாருன்னு சொன்னது? அதோட மோசம்ல. Hi, Dad. Hi, Daddy. என்ன டாடி ஒரு மாதிரி இருக்கீங்க? டேய் எங்கடா இங்க திடீர்னு? எல்லாம் ஒரு த்ரில்லா இருக்கு வேண்டா. ஏன்டா இங்க வந்த? வாட் டாடி, அப்பா பக்க புள்ள வரக்கூடாதா? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. டேய் நீ என்ன புரிஞ்சுக்கவே வேண்டாம். இத பாரு, அடுத்த ஃளைட்லயே உடனே லண்டன் போய் சேரு. போய் சேரு, போயிடா. டாடி விஷ்ணு, நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயந்து செத்துட்டு இருக்கேன்டா. என்ன டாடி குழப்புறீங்க? குழப்பலடா, குழம்பி இருக்கேன். டேய் நான் லண்டன் வரும்போதெல்லாம் நீ இந்தியா வரணும்னு சொல்வேன், நான் வேண்டாம் சொல்வேன். ஏன் தெரியுமா? டேய் உன்னை கொலை செய்யணும்னு இங்க ஒருத்தன் துடியா துடிச்சிட்டு இருக்கான்டா. ஏய் ஐ அம் நாட் ஜோக்கிங் யா. டாடி ஸ்டாப் இட். நீ எங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் கண்ணிலே நீ படக்கூடாது. விஷ்ணு, அதனாலதான்ப்பா உன்னை 7 வயசுலயே லண்டனை கூட்டிட்டு போய் படிக்க வச்சேன். இங்க எல்லாத்தையும் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் நீ ஊருக்கு போயிடுப்பா. நான் போக மாட்டேன். நீங்க ஏன் தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இங்க இருந்துக்கிறேன். இருந்துக்கிட்டுமா? இருந்துக்கிறேன். ஓகே, நல்ல பையன்ல இச்சு பச்சா. எனக்கு பிள்ளையே கிடையாதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எவனோ ஒருத்தன் என் பிள்ளைன்னு சொல்லி இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கான். ஐயா, என் மூளைக்கு ஒண்ணு உதயமாகுது, சொல்லட்டுமா? சொல்லிய. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில விட்டா. அறிவு இருக்காயா? அறிவு இருக்காயா உனக்கு? யோ, எதுக்காயா அவனுக்கு அனாவசியமான பப்ளிசிட்டி? அவன் யாரு, அவனை யாரு அனுப்பிச்சாங்க, எல்லாத்தையும் அவன் கிரகிச்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சீங்க. ஆனா அவனை ரூமை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. ஐயா வந்து யோ, மாணிக்கம், அவன் என் பிள்ளைங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா சார். அவனுக்கு வரப்போற ஆபத்து என்னங்கிறதும் உனக்கு தெரியும். ஆமா சார். நான் இவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவன் திரும்பி போக மாட்டேங்கிறான்.
நான் என்ன செய்யறேன், உடனே சிங்கப்பூர் போய் என் தங்கச்சியை பார்த்து அவ பொண்ணுக்கும் இவனுக்கும் நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி சார். கல்யாணம் ஆயிட்டா அவன் அங்கேயே செட்டில் ஆயிடுவான், என் ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும். அவனை ஜாக்கிரதை கவனிச்சுங்க. ராஸ்கல், நான் ஊர்ல இல்லைன்னா என் வீட்லயே குடிக்கிறதா? முதலாளி மன்னிச்சுங்க முதலாளி, இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு கவுண்டர் வீட்டுல வேலை பார்த்தேன். அவன் என்னடா சதா என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு நல்லா இருந்தா ஏன்டா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிப்பான். சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஏன்டா சாப்பாடு நல்லா இல்லைன்னு அடிப்பான். அவன் லொல்லு தாங்க முடியாதான் உங்க வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்தேன். இங்க என்னடா ஒரே மர்மமா இருக்கு. எவனோ ஒரு பையன் வந்து நான் தான் உங்க மகன்னு சொன்னான். நீங்க என்னடா அவன் மகன் இல்லேன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே. இந்த குழப்பத்தை தீக்கத்தான் முதலாளி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா. முதலாளி உங்களுக்கு நான் ரவுண்டு போடுறதா? தண்ணின்னு வந்தப்புறம் தராதர ஏதுரா, நாம எல்லாரும் சமண்டா. சரிடா போடுறா ஆடுறா. மரியாதை குறையுதே. நீ தானே சொன்ன தண்ணின்னு வந்தா தராதர இல்லைன்னு. குடிச்சிட்டு உண்மையை சொல்ற நாய. என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீல்ல, எப்பாவது உண்மையை சொல்றியா? ஒரே ரவுண்ட்ல உண்மையை சொன்னா அது பேர் ரகசியம் இல்லைங்க. இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. உனக்கு ஒரு ரவுண்ட் எல்லாம் பத்தாது. இந்தா பாட்டிலோட குடி. டேய் ஒரு நிமிஷம், அடிச்சிட்டு உண்மை மட்டும் சொல்லல மவனை பின்னிருவேன். பின்னி குடி. என்னடா அடிச்சிட்டியா? பார்த்தா தெரியல, புள்ள அடிச்சாச்சு. ஆ, என்னது நாக்க பாட்டிலுக்குள்ள விட்டானா? டேய் சொல்றா. சொல்றேங்க. சொல்றா. வந்தவன் யாருடைய மகன்னா? மகன் என்ன உங்க தலை இப்படி ஆயிப்போச்சு முதலாளி? டேய் நீ யாரா? தம்பி தம்பி டிபன் சாப்பிடுங்க. அண்ணா பட்லர்னா நீங்களாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. தம்பி எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீங்க எங்க முதலாளியோட ஒரே பையன். அப்பாடா தப்சேண்டா சாமி. அது வந்து இந்த லண்டன்ல ஜாலியா ஃப்ரீயா பழகிட்டு இருந்தேனா, இங்க ஜெயில் கைதி மாதிரி அடைச்சு போட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னா ஒரு சுத்திட்டு வந்துருவேன். தம்பி அங்கேதான் ஒரு சிக்கலே இருக்கு. நீங்க வெளியே போனா உங்க உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் உங்க அப்பா அறையில வச்சு பூட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல இருக்க உங்க அத்தை பொண்ணு அத உங்களுக்கு கட்டி வச்சு சிங்கப்பூர்லயே உங்களை செட்டில் பண்ணிடலாம்னு உங்க அப்பா சிங்கப்பூர் போயிருக்காரு. அடப்பாவிகளா, இந்த வயசுல எனக்கு கல்யாணமா? பின்ன 60 வயசுல கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு லைஃப பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்கண்ணே. சொல்றேன் கேட்டுக்கோங்க. சொல்லுங்கண்ணே. அதாவது தம்பி, எது? சரி அண்ணன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 பொண்ணுங்களை சைட் அடிக்கணும். அந்த 10 பொண்ணுங்களை யாரு பெட்டரா இருக்கான்னு பார்த்து ஒரு 3 ஃபாலோ பண்ணணும். அந்த 3 பேர்ல யாரு கெட்டப்பா இருக்கான்னு பார்த்து ஒன்ன செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ண பொண்ண ஒரு 5-6 வருஷமா அது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சுகமே தனி. அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? தாங்க முடியல தம்பி. தாங்க முடியல, அப்பதான் வரேன். அதெல்லாம் நடக்காது. ஐயோ அண்ணன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு காலேஜ் ஃபிகர்ஸ்லாம் வெளியே வருவாங்க. 5 மணிக்கு ஆபீஸ் பார்ட்டிங்க. 6 மணிக்கு தியேட்டர் கோஷ்டிங்க. 7 மணிக்கு கோயில் ஃபேமிலி கேர்ள்ஸ். கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுல எதையாவது ஒண்ண தம்பி தப்பா எடுத்துக்காதீங்கன்னா ஏதாவது ஒண்ண கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவேன்னு சொல்ல வந்தேன். சரி தம்பி, போயிட்டு 8 மணிக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவேண்ணா. 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்கண்ணா 500 ரூபா. இன்னொரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்கண்ணா இன்னொரு 500 ரூபா. இன்னொரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்கண்ணா இன்னொரு 500 ரூபா. நீங்க வரவே இல்லைன்னா அப்பா வந்து நிறைய கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. அப்பா வந்து என்ன கொடுப்பாரு? உதையில கொடுப்பாரு. எப்படியா சினிமா நாளைய கண்டுபிடிக்கிறேடா. நீ இந்த பக்கம் பாரு, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். ஒருத்தன் பண்ண தப்புக்காக 10 பேர் நாயா அலைய வேண்டியிருக்குது. முதலாளி ஊர்ல இருந்து வந்தாருன்னா நம்ம அத்தனை பேருக்கு வேலை போடும். வாங்க போய் தரலாம். சீக்கிரம் போப்பா. ரொம்ப நன்றிப்பா. இருக்கட்டுங்க. மறுபடியும் கோத்தகிரிக்கு எப்போ போவேன்? லோடு கிடைச்ச உடனே கிளம்பிடுவேன். அநேகமா ராத்திரி 9-10 ஆகும். 9 மணில இருந்து இங்கே நிக்கிறேன்ப்பா. சரிங்க.
அம்மா! என்ன மாடு கத்துற சத்தம் கேக்குது? கத்துறது மாடு இல்லம்மா, மனுஷன். ஐயோ, ஆம்பளை. ஆமா, யார் மானே? யாரா இருந்தா உனக்கு என்னையா? நான் உருளைக்கிழங்கு லாரியில இருந்து தாவி குதிச்சேன். நீ இங்க உள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அட உன்னோட என்னமா பெரிய வம்பா போச்சு? மலையில இருந்து உருண்டு வர பாறை மாதிரி என் மேல வந்து டொம்முன்னு விழுந்துட்டு என்னைய கேள்வி கேக்குறியா? நான் என்ன பாறாங்கல்ல? பின்ன என்ன? நான் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்ப லெவல்ல வச்சிருந்ததுனால உள்காயத்தோட போச்சு. இதுவே வேற எவனா இருந்திருந்தான் வெயி, நீ விழுந்த வேகத்துக்கு வக்கிய வண்டியில இருந்து நேரா வைகுண்டம் தான் போயிருப்பான். சரி சரி எழுந்திரியா. அட நீ எந்திரிச்சாதான் நான் எந்திரிக்க முடியும். ஆ, பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு. நீ பாறாங்கல் இல்லம்மா, பஞ்சு முட்டை. யார் நீ? தனியா போயிட்டு இருக்க? வந்து என் பேரு ராதா, ஊரு கோத்தகிரி. மெட்ராஸை சுத்தி பார்க்கலான்னு ஆசையா வந்திருக்கேன். வயசு பொண்ணு தன்னன் தனியா இப்படி புறப்பட்டு வந்திருக்க. விவகாரம் முடிச்சவன் எவனாவது பார்த்தானா வித்து விளையாகிட்டு இருப்பான். நல்ல வேலை போலீஸ்காரங்கன்ல பட்டதுனால தப்பிச்ச. நீ இப்ப மெட்ராஸை சுத்தி பார்க்கற அவ்வளவுதானே? ஆமா சார். வந்து வண்டியில உட்கார். சரி சார். நல்லா கெட்டிமா பிடிச்சுக்க. சார், இங்க பெருசா கடல் இருக்குதாமே, காட்டுறீங்களா? கடலை மட்டுமா, எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன் வா. உள்ளவாமா. நான் என்னமோ மெட்ராஸ சுத்தி பார்க்கணும்னா 1 மாசம் இல்ல 2 மாசம் ஆகும்னு நினைச்சேன். நீ உன் வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு ஒரே நாள்ல எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ கோத்தகிரிக்கு வந்தேன்னா அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமா, என்னை எப்பயா ஊருக்கு அனுப்ப போற? இப்ப இருட்டி போச்சு. நாளை காலையில 7 மணி பஸ்ல உன்னை அனுப்பி வைக்கிறேன். நீ அந்த கிளப் கடையில கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தியா? மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன். இப்ப எனக்கு தூக்கமா வருதுயா. எங்க போய் படுக்கிறது? இது ஃபுல்லா ஓ வீடு மாதிரிதான். அந்த ரூம்ல போய் படுத்துக்கு போ. ஹை, அட பா இருக்கு. நல்லா போட்டுட்டு தூங்கலாம். என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியா? அப்பாடி தப்பிச்சிட்டேன். என்ன பேய் மொழி முழிக்கிற? போர்வைக்குள்ள என் பிரண்டு வைக்க வண்டி. என்ன பிரதர், வக்கிய வண்டினா புரியலையா? வக்கிய வண்டியில தான் எங்க ஃபர்ஸ்ட் நைட்டே. ஃபர்ஸ்ட் நைட்டா? இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்ல வந்தம்மா. சாரியா, ஸ்லிப் ஆஃப் த டங். ஏய், நீ யாரா என் வீட்டுக்குள்ள? மச்சான் வச்சுக்க. வைக்க வண்டி நல்லாவே ஐயோ, ஏய், இந்த மாதிரி கும்பலும் கிம்பலமா இருந்துகிட்டே இப்படி கட்டி பிடிக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சூப்பர்யா. என்ன குப்பர் வெடுத்துருச்சு? இது பாரு, இந்த மாதிரி விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் டொம்மன் குத்திடுவேன். அடிச்சிருவியா? அடிச்சிருவேனே. அடி பாப்போம். அடிச்சிருவேன். அடி. ஐயோ!
ஐயா இது தேவையா? தனியா வந்த பொண்ணை வேற எவன் கூட்டிட்டு போயிருந்தாலும் நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். இந்த இடியட் கூட்டிட்டு போனான் பாரு, உடனே எனக்கு பொறி தட்டிருச்சு. ஃபாலோ பண்ண நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு. அது என்னமோ தெரியலிங் முருகன், இந்த வயசு பொண்ணுங்களை கண்டாலே இவனுங்களுக்கெல்லாம் பாசம் பிச்சுக்கிட்டு வந்துருது. ஆதரவா பேசுவானுங்க, ஆசைப்படத்தெல்லாம் வாங்கி கொடுப்பானுங்க. வசதி இருந்தா தனியா கெடுத்துருவீங்க, இல்லைன்னா 4-5 பேரா கெடுத்துருவீங்க. இது நியாயமா முருகன்? டேய், போலீஸ்காரங்களை பார்த்தா பொது ஜனங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். ஆனா எந்த போலீஸ்காரன் நம்மள கெடுத்துருவானோன்ற பயம் இருக்க கூடாது, புரியுதா? உன்ன மாதிரி 2-3 நாள் தான் போலீஸ் டிபார்ட்மெண்டே பொதுமக்கள் கேவலமா பேசுறாங்க. இனிமேல ஒழுங்கா நடந்துக்க. பணம் சாப்பிடுறியா? எனக்கு கொடு. சை. ஹை, ரெக்கமெண்டி சார். என்ன எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வர? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையாவா? எப்போ எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? ஐயோ, ஏன் சார் இப்படி அலையிற? பின்ன ஏன் பின்னாடி சுத்தி சுத்தி வர? அந்த போலீஸ்காரன் எனக்கு எடுக்க பார்த்தான். அவன் கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்துன. நீ மட்டும் இல்லைன்னா எங்க அது என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் இருக்காது. ஏதாவது கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்சிருப்ப. அங்க ஒருத்தன் என்ன மாதிரி உள்ள இருந்துகிட்டு அம்மான்னு கத்திருப்பான். இப்ப என்னன்ற? நான் வேற என் தாத்தாக்கு தெரியாம வந்துட்டேன். என்னை எப்படியாவது கொண்டு போய் கோத்தகிரியில விட்டு சார். ஒரு கோடி கும்பிடுறேன். இந்த கும்முடு போட்டு அல்வா கொடுக்கற மேட்டர்லாம் நம்ம கிட்ட ஒத்து வராது. உன்னை கொண்டு போய் கோத்தகிரியில விடுறேன். எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? என்ன இது? உன்னை கொண்டு போய் விட்டா உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பியான்னு கேட்டேன். ஸ்லிப் வந்துட்டாங்க. எங்க தாத்தா ஒரு பெரிய எஸ்டேட்ல மேஸ்திரியா வேலை செய்யறாங்க. அவங்க நினைச்சா எத்தனை பேருக்கு வேணாலும் வேலை வாங்கி கொடுக்க முடியும். அப்படியா? அப்ப சரி, உன்னை டாக்ஸிலே கூட்டு போறேன். என்ன சார் கவலையாயிட்டா? பர்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நான் உன்னை எப்படி கோத்தகிரி கூட்டு போறது? நீ என் கூட வரேன்னு சொல்லிட்டல, உன்னை ஸ்பெஷல் டாக்ஸில கூட்டிட்டு போறேன். அது என்னமா அது ஸ்பெஷல் டாக்ஸி? எப்படி நம்ம ஸ்பெஷல் டாக்ஸி? ஆஹா, நானும் பிளேன்ல போயிருக்கேன், ட்ரெயின்ல போயிருக்கேன், ஷிப்ல போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு டிராவல நான் பண்ணதே இல்ல. ஜாலியா இருக்கு. ஐயோ, சத்தமா பேசாத சார். நாமளே திருட்டுத்தனமா வந்துட்டு இருக்கோம். டிரைவருக்கு தெரிஞ்சிச்சு, பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான். அட ஜாலியா இருக்கு. வைக்க வேண்டி சார். வந்து வந்து பசி அடி வைத்த இழுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம என்ன பெரிய கோவா எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிறோம் உனக்கு கேண்டீன்ல வாங்கி கொடுக்கறதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எது வேணாலும் தாங்கிப்பேன். பசி வந்துட்டா மட்டும் என்னால தாங்க முடியாது. ஏதாவது சாப்பிட கொடு சார். என்னடா இது? மடியில போடு. எதுக்கு சார்? பசிக்குதுன்னு சொன்னல, மடியில போடு. என்னடா ஆடு கத்துற சத்தம் கேக்குது? எவனா ஆட அபேஸ் பண்ணானா? இறங்கி பாருங்க. என்னது வண்டி நின்னு போச்சு? ஆமா. என்ன நிறுத்தாம என்ன செய்யறது? யாரா நீங்க? வண்டிக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்கண்ணா.
பாக்குறதுக்கு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அசந்தா 4 ஆட்ட அடிச்சுட்டு போயிடுங்களே இறங்க கீழே நான் மரியாதை குறைஞ்சாலும் பரவாயில்ல கையில காசு இல்ல கொஞ்சம் மேட்டுப்பாளையத்துல இறக்கி விட்டுறீங்களாண்ணா மேட்டுப்பாளையம் மாதிரி கேட்டுப்பாளையம் மாதிரி இறங்கடா பாப்பா வாயில என்ன பாலு தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிச்சு அதான் ஆட்டுப்பால் கொஞ்சம் கறந்து கொடுத்தேன் எனக்கு இது ஒரு நஷ்டமா இறங்கடா கீழே அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு இறங்கிருவோம் இவன் வேற ச்சே. ஒழுங்கா ஊரு போய் சேர்ந்திருக்கலாம் நீ பசி பசின்னு சொன்னதால பார் பாதியில இறக்கி விட்டு போறான் ஒண்ணும் கவலைப்படாத சார். ஏன் இன்னொரு லாரி வந்தா தாவிரலான்னு பாக்குறியா அதுல நம்ம கிட்ட வந்துட்டோம். அது பாத்தியா ஒரு சின்ன மலை. அது ஏறி இறங்குனா நம்ம கோத்தகிரி தான். இந்த மலைய ஏறி இறங்கணும் ஆ. சதி பண்ணிட்ட பேரு சதி லீலாவதியா இல்ல சார், என் பேர் ராதா. உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னேனே நான். டேய் ஜாக்கிரதையா இருங்க, அவனை வெளிய அனுப்பாதீங்கன்னு. இப்படி கோட்டை விட்டுட்டு கோழி மாதிரி முழிக்கிறீங்களே. இப்போ ஒண்ணு கட்டுப்பள்ள முதலாளி, பையனுடைய போட்டோவை டிவிலையும் பேப்பர்லயும் போட்டு இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஏதாவது அறிவு இருக்கு அவனுக்கு? அவன் தான் என் புள்ளைய தெரிஞ்சா அவன் உயிரோட விட்டு வைப்பாங்களா? ஏண்டா நீதான் அவனை கோட்டை விட்டது. ஆமாங்க. அதனால நீதான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வரணும். சரிங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு வேலையும் கிடையாது, சோறும் கிடையாது. ஐயா வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, சோறு மட்டும் போட்டுருங்க. போடா.